மின்வாரிய அலுவலகம் சரிங்க ஹார்ட் டிஸ்க் மாயமாயிடுச்சு. சரிங்க டெண்டர்கள் தொடர்பான ஹார்ட் டிஸ்க் வந்து காணப்படுது. சரிங்க சரிங்க அந்த நீங்க சொல்ற இப்பதான் தெரியுதுங்க. கண்டிப்பா அந்த காவல்துறை பொறுத்த வரைக்கும் சரி, அது மின்சாரத்துறை சார்ந்த அமைச்சரும் சரி, அந்த அதிகாரி கண்டிப்பா இது சம்பந்தமா நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா நீங்க டெண்டர் சம்பந்தமான அந்த ஹார்ட் டிஸ்க்னு சொல்றீங்க, எதனால அது களவாடப்பட்டது அவங்கிற காரணத்தையும் காவல்துறை கண்டிப்பா அதை கண்டறிய வேண்டும் தான் என்னுடைய கருத்தா இருக்கும். அதே போல மகாராஷ்டிராவில் வந்து பயிர்க்கடன் 36,000 கோடி தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. ஆனால் தமிழகத்தில் 2,000 கோடி தான் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து நிறைய பேர் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதாவது உங்களுக்கு இது சம்பந்தமாக புதிய அரசு, தமிழக அரசு சரி, அந்த துறை சார்ந்த அமைச்சரும் விளக்கத்தை கொடுத்திருக்கிறாங்க. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சகோதரர் விஜய் அவர்களும் இதுக்குண்டான விளக்கத்தை கொடுத்திருக்கிறாங்க. தேர்தலில் வந்து அவங்க வாக்குறுதி கொடுத்தது வாஸ்தவம் தான். விவசாய கடனை பொறுத்த வரைக்கும் நாங்கள் முழுமையா நாங்கள் இது பண்ணுவோம்னு சொல்லிட்டு, ஆனா ஆட்சி பொறுப்பேற்ற பின் இருக்கிற அந்த நிதி நிலைமை அதை கருத்தில் கொண்டு சிறு குறு விவசாயிகளுக்கு 50,000 ரூபாய் வரைக்கும் தான் கடன் தள்ளுபடி செய்ய முடியும்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து வர காலகட்டங்களில் நாங்கள் கண்டிப்பா அந்த விவசாய கடனை முழுமையா நாங்கள் பண்றதுக்கு முயற்சி எடுப்போம்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லாம மாநிலத்துடைய நிதி நிலைமை குறித்து ஒரு வெள்ளை அறிக்கை, அந்த வெள்ளை அறிக்கையை அவர்கள் வெளியிடும் பொழுது நீங்க தேர்தல் வாக்குறுதிகள் என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்திருக்கிறாங்க, அதுல எதெல்லாம் அவங்க நடைமுறைப்படுத்த முடியுங்கிறது அவங்க விளக்குவாங்கிறது அப்படின்னு சொல்ல நம்ம நினைக்கிறோமோ. கண்டிப்பா அந்த வெள்ளை அறிக்கை வந்த பிறகு அரசாங்கம் என்ன சொல்றாங்க, எந்தெந்த வாக்குறுதிகள் பொறுத்த வரைக்கும் அவங்க நடைமுறைப்படுத்த போறாங்க, மீதி வந்து இப்போதைய காலகட்டத்தில் செய்ய முடியாதுங்கிறது அவங்க சொல்ல போறாங்க. அதுதான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. சார், விஜயோட திருச்சி ஸ்பீச் எப்படி பாக்குறீங்க சார்? இன்னும் வந்து பெண்கள் பாதுகாப்பு, போதைப் பொருள் நடமாட்டம், இதுக்கு எல்லாமே வந்து முந்தைய ஆட்சியை தான் அவர் டிசைன் பண்ணி சொல்றாரு, எப்படி பாக்குறீங்க நீங்க? முதல்வர் வந்து அன்றைக்கு திருச்சியில் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ஆட்சி பொறுப்பேற்று கிட்டத்தட்ட 3 வாரங்கள் தான் ஆயிருக்கு. சில காரணங்களால இந்த கொலை, இந்த காரணம் அவர் சொல்லியிருக்கிறார், போதை பழக்கம் இது போன்ற பல இதுல வந்து நிறைய இருக்கிறதுனால இந்த குற்ற சம்பவங்கள் நடக்குது. ஆகையால் வருகின்ற காலங்களில் நாங்கள் கண்டிப்பா இதுக்குண்டான இதை வந்து நாங்கள் முறியடிப்போம். போதை கலாச்சாரமா இருக்கட்டும், அதனால் அதன் பின்னணியில் இந்த நடக்கிறது குற்ற சம்பவங்களை நாங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வருவோம். ஆனால் உடனடியாக செய்ய முடியாத ஒரு காரணத்தை அவர் சொல்லியிருக்கிறார், அது வந்து அவர் தெளிவா சொல்லியிருக்கிறார். அதனால வந்து அதை நம்ம வந்து எப்படி நம்ம அதை தவறா நம்ம எடுத்துக்க முடியாது. அவர் வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, முடியாதுன்னு சொல்லல, எந்த காரணத்துக்காண்டி நாங்கள் உடனடியா ஒரு நடவடிக்கை எடுக்க முடியல, இல்ல குற்ற சம்பவங்கள் இப்படி தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு, அதுக்கு உண்டான காரணங்கள் சொல்லியிருக்கிறார். திமுக கூட்டணியில் சிபிஐ, சிபிஎம், விடுதலை சிறுத்தைகள், ஐஎம்எல் எல்லாருமே வெளியே வந்திருக்காங்க. தாவேக்கால வந்து அமைச்சரவை, உங்களுடைய நிலைப்பாடு என்ன? எங்களுடைய நிலைப்பாடு இப்போதைக்கு பொறுத்த வரைக்கும் கடந்த 10 வருடங்களாக நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் நாங்கள் தொடர்ந்துட்டு இருக்கோம். இப்போ நாங்கள் அதில் தான் இருக்கிறோம். நாங்கள் அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனா நீங்க பத்திரிகையாளர் பொறுத்த வரைக்கும் சில நாட்களுக்கு முன்பு நீங்க கேட்டீங்க, நீங்க தாவேக்காக்கு நீங்க ஆதரவு கொடுப்பீங்களா நீங்க கேட்டீங்க. அந்த கேள்விக்கு நான் என்ன சொன்னேன்னா, ஆதரவு கொடுக்கக்கூடிய அந்த சூழ்நிலை எங்களுக்கு கிடையாது. ஏன்னா எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் திமுக சின்னத்தில் நாங்கள் போட்டிட்டு இருக்கோம்னு சொன்னேன். நான் எதிர்காலத்தில் நீங்க ஆதரவு நீங்க கொடுப்பீங்களாங்கிற கேள்வி கேட்கும் பொழுது அதை முடிவெடுப்பவன் நான் அல்ல. ஒரு கட்சிங்கிற போது அங்க பொதுக்குழு ஒண்ணு அது கூடுவாங்க. பொதுக்குழு பொறுத்த வரைக்கும் கூட்டணியில வந்து நாங்க மாற போறோமாங்கிறதுக்கான அந்த பொதுக்குழு கிடையாது. மற்ற விஷயங்கள், தேர்தல் முடிஞ்சிருக்கு, நீங்க அடுத்து மேகதாது அணையில வந்து அவங்க மேகதாது அணை அவங்க கர்நாடகா கட்டுற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது போன்ற பல்வேறு விஷயங்கள், அது இல்லாம தேர்தல் நாங்க தேர்தலை பத்தியான விவாதங்கள், இது போன்ற விஷயங்கள் விவாதிக்கும் பொழுது கூட்டணி சம்பந்தமான விவாதங்களும் கண்டிப்பா கருத்துக்களை வந்து இயக்கத்தில் இருக்கிற நிர்வாகிகள் சொல்லுவாங்க. அதன் அடிப்படையில் கட்சி தலைமை முடிவெடுக்கும் நான் சொல்லியிருந்தேன். இதுதான் இன்னைக்கு நம்ம சொன்னது. இதுல வந்து நம்ம உடனே நாங்க வந்து கூட்டணி மாற போறோம் செய்யறது சொல்லல. பொதுக்குழுல வந்து நிர்வாகிகள் என்ன சொல்ல போறாங்க, அதன் அடிப்படையில் கட்சி முடிவெடுக்க நான் சொல்லியிருந்தேன். சட்டம் ஒழுங்கு பொறுத்த வரைக்கும் எப்படி இருந்ததோ அப்படிதான் இருக்கு. எப்படி இருந்ததோ அப்படிதான் இருக்கு. நீங்க வந்து என்னன்னா, நான் இந்த கேள்விக்கு வந்து பதில பலமுறை சொல்லியிருக்கிறேன். 100% நீங்க டெய்லி பேப்பர் படிச்சீங்களா, இல்ல செய்திகள் சரி, ஊடகங்கள் வந்து குற்ற சம்பவங்களே இல்லாத ஒரு இது கண்டிப்பா உருவாக்க முடியாது. வளர்ந்த நாடுகள், ஐரோப்பா, அமெரிக்கா போன்ற வளர்ந்த நாடுகள்ல இந்த குற்றச்சம்பவங்கள் நடக்குது. நம்ம இந்தியா போன்ற வளர்கின்ற நாடுகளிலே குற்றச்சம்பவங்கள் நடக்குது. ஆனால் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும், தமிழ்நாடு சென்ற அரசு, இது முந்தைய திமுக அரசா இருக்கட்டும், இந்த இன்றைய அரசா இருக்கட்டும், வட மாநிலங்களுக்கு நீங்க கம்பேர் பண்ணும்போது அது குற்றச்சம்பவங்கள் வந்து பெண்களை எதிரான குற்றச்சம்பவங்களா இருக்கட்டும், மற்ற குற்றச்சம்பவங்களா இருக்கட்டும், வட மாநிலங்களை விட தமிழ்நாடு
கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்ல முடியும். இதுல நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ இருக்கு, வருஷம் அவங்க வெளியிடுறாங்க, ஒன்றிய அரசு வெளியிடுறாங்க. அந்த தரவுகள் அடிப்படையில் நான் தொடர்ந்து சொல்லிட்டு வரேன். அதே வேளையில சென்ற ஆட்சியும் சரி இந்த ஆட்சியிலும் சரி குற்ற சம்பவங்கள் நடக்கும் பொழுது அது சம்பந்தப்பட்ட நபர்கள் குற்றவாளிகள் கைது செய்யப்படுறாங்க, எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படுது. அதுல வந்து இந்த தொய்வு இல்லைன்னு தான் என்னுடைய கருத்து. அதாவது இல்ல, முதலமைச்சர் பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு தாவேகா வந்து இன்னைக்கு ஆளுங்கட்சியா இருக்கு. பிரதான எதிர்கட்சியா திராவிட முன்னேற்ற கழகத்தை அவர் பாக்குறாரு. அதன் அடிப்படையில் சொல்லியிருக்கிறார். நீங்க உடனே அதுக்குள்ள போய் ஒவ்வொரு வார்த்தைக்கும் குற்றம் கண்டுபிடிக்கிறது, இந்த ஆட்சி அமைஞ்சதுல அன்னையிலிருந்தே நீங்க பொறுத்த வரைக்கும், அதாவது நாளொரு பொழுதும் ஒவ்வொரு மணி நேரத்துக்கு இந்த ஆட்சி மேல குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. குற்றச்சாட்டு வைங்க, தவறு இல்ல. ஒரு குறைந்தபட்சம் ஒரு 6 மாசத்துக்கு 1 வருஷம் நீங்க கால அவகாசம் கொடுத்து நீங்க இன்னொன்னு நான் சொல்லிடுறேங்க, முதலமைச்சரா இருக்கட்டும் புதிய அமைச்சரா இருக்கு எல்லாருமே செங்கோட்டை அண்ணனை தவிர இது எல்லாருமே அனுபவம் இல்லாம வந்தவங்க. அதிகாரிகள் இன்னைக்கு இடமாற்றம் பண்ணிட்டு இருக்க, டிரான்ஸ்பர் நடந்துட்டு இருக்கு. என்னுடைய திருச்சி தொகுதியிலேயே மாவட்ட ஆட்சியரா இருக்கட்டும், மாநகராட்சி ஆணையரா இருக்கட்டும், காவல்துறை அதிகாரிகளா இருக்கட்டும், ஏன் எங்க கோவையில கூட எல்லாம் இன்னைக்கு டிரான்ஸ்பர் நடந்துட்டு இருக்கு. புதிய அதிகாரிகள் வந்துட்டு இருக்காங்க. இவங்க வந்து செஞ்சு கண்டிப்பா அதுக்குண்டான மாற்றங்கள் வருது. கொஞ்சம் கால அவகாசம் தேவை. உடனே வந்து பண்ண முடியுங்கிறது ஒரு மேஜிக் மாதிரிலாம் பண்ண முடியாது. 100% குற்றம் அவர் எந்த கோணத்துல இல்ல மதிப்பீடு அவர் சொல்றது வந்து எந்த கோணத்துல அவர் சொல்லியிருக்கிறார்னா, இன்றைக்கு வந்து இன்னைக்கு ஆட்சி பொறுப்புக்கு தாவேக ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்கமா வளர்ந்திருக்கு. அவங்க வந்து ஒரு பிரதான ஒரு எதிர்கட்சியா திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்க்கிறார். அதுதான் அதனுடைய பேச்சுடைய அர்த்தமே தவிர கருத்தா இருக்குமே தவிர நான் வேற எதாவது நான் பார்க்கல. நடந்தது இல்ல இது பொறுத்தவரைக்கும் ஒரு முதலமைச்சராக பொறுத்தவரைக்கும் அவர் அந்த அர்த்தத்தில் நான் சொல்றேன், இதன் அடிப்படையில் அந்த கருத்தை சொல்லியிருக்கிறாரு. காலப்போக்கில் அவர் வந்து அதை மாத்திக்க போறாரு. இல்ல நீங்க பத்திரிகையாளர் நீங்க இருக்கிறீங்க இல்லையா, இதை ஒரு பிரச்சனை ஆக்கி இருக்கிறீங்க. கண்டிப்பா அது படிக்க போறாரு. அவர் அரசியலுக்கு இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 3 வருஷம் தான் இருக்கும். உங்களுக்கு இது போன்ற சம்பவங்கள் இதில் பொறுத்த வரைக்கும் உங்களை பத்திரிகையாளர் இது போல கண்டனங்கள் தெரிவிக்கிறீங்க, மற்றவங்க கண்டனம் தெரிவிக்கும் பொழுது இது போன்ற நிகழ்வுகள் எதிர்காலத்தில் அவர் கண்டிப்பா தவிர்ப்பாருன்னு நான் நினைக்கிறேன். ஆதரவு நிலைப்பாட்டை திமுக கூட்டணியில் இருந்தவர்கள் எடுக்கக்கூடிய ஒரு சூழல்ல அவங்க மேல கொடுக்கப்படுற எதிர்வினை பயங்கரமா இருக்கு. அதாவது ஆராசா போன்றவர்களோட விமர்சனம் பயங்கரமா இருக்கு. வருங்காலங்கள்ல மதிமுக போன்ற கட்சிகள் அரசுக்கு ஆதரவாக கூட்டணியிலிருந்து வெளியில வெளியினாலும் அரசுக்கு ஆதரவான நிலைப்பாடுகளை தெரிவிக்கும் போது போன்ற விமர்சனங்கள் வந்தா எப்படி இருக்கு? அதாவது கூட்டணியில் இருந்தாலும் எங்களுடைய நிலைப்பாடு ஒவ்வொரு இயக்கத்துக்கும் ஒரு நிலைப்பாடு எடுக்கலாம். எல்லாருமே வந்து ஒரே கருத்தா இருந்தா அது கூட்டணி தேவை, ஒரே கட்சியை கூட எல்லாரும் இணைஞ்சிடலாம். திமுக பொறுத்து ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்கிறாங்க. எங்களை பொறுத்தவரை நான் சொன்ன கருத்து தான், 6 மாதங்கள் முதல் 12 மாசம் வரைக்கும் அவகாசம் கொடுக்கணும். நீங்க அது இல்லாம எல்லாத்தையும் நீங்க குற்றம் கண்டுபிடிச்சிட்டு இருந்தீங்கன்னா அது வந்து சரியா இருக்காது. என்னுடைய கருத்து, அது என்னுடைய கருத்து. எங்க இயக்கத்துடைய கருத்து, ஒரு காலகட்டத்தில் ஒரு 6 மாசம் 1 வருஷத்துக்கு கழிச்சு இதே இது தொடருது, நிறைய நிர்வாக சீர்கேடுகள் இருக்குன்னா கண்டிப்பா மதிமுக ஒரு அரசியல் இயக்கமா அது கண்டனத்தை கண்டிப்பா நாங்க தெரிவிப்போம். திமுக கூட்டணியில் 50 எம்பி வாங்கிட்டாங்க. இப்ப தாவேகா 50 எம்பி வாங்குறாங்க. 3 மாசத்துக்குள்ள இந்த 2 மாநிலங்கள் வாங்குறது எப்படி பாக்குறீங்க? அதாவது காங்கிரஸ் இயக்கம் அவங்க ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்கிறாங்க. எதனால அந்த நிலைப்பாடு எடுத்திருக்காங்கிறதுக்கு அது காரணத்தை காங்கிரஸ் இயக்க தலைவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. புரியுதுங்களா? நாங்க ஏன் கூட்டணி விட்டு வெளியே வந்தோம், ஏன் வந்து தாவேகாக்கு ஆதரவு கொடுத்தோம், அப்ப அங்க வந்து அதன் அடிப்படையில் முடிவெடுக்கிறாங்க. நீங்க வந்து அது சரியா தவறாங்கிறது இந்த கேள்வி வந்து நீங்க காங்கிரஸ் இயக்கத்துக்கு அவங்க காரணத்தை சொல்லியிருக்கிறாங்க. அவங்க வந்து சில என்னென்ன காரணங்களான எடுத்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ள நான் போக முடியாது. அது அன்றைக்கு திருச்சியில நான் சொல்லும் பொழுது என்ன காரணம், நான் வந்து திமுக சின்னத்தில் நாங்க போட்டியிட்டது துரதிருஷ்டங்கிற சொன்னது வாஸ்தவம் தான். இல்ல ஒரு கொடியும் சின்னமும் ஒரு கட்சியுடைய இயக்கத்துடைய அடிப்படை அடையாளங்கள். அப்படி இருக்கும் பொழுது ஒரு இயக்கம் தன்னுடைய சின்னத்தில் இல்லாம இன்னொரு இயக்கத்துல சின்னத்தில் நிக்கிறது வந்து அது வந்து தன்னுடைய தனித்துவத்தை அது இழக்குது. அது மட்டும் இல்லாம முக்கியமான விஷயம் நான் சொல்ல விரும்புறேன். நான் ஒரு முக்கியமான விஷயம் வந்து பல மக்களுக்கு தெரியல. அது என்ன விஷயம்னா, சின்ன மாத்திரம் பிரச்சனை கிடையாது. அதுல இப்போ ஒரு கட்சியோட வேட்பாளர் இன்னொரு கட்சி சின்னத்தில் நிற்கும் பொழுது அந்த இயக்கத்தை முதல்ல எந்த கட்சியை சார்ந்தவரோ
அதை முதல்ல ராஜினாமா பண்ணணும். அடிப்படை உறுப்பினர் வந்து ராஜினாமா பண்ணிட்டு எந்த கட்சி சின்னத்தில் போட்டி போடுறாரோ அந்த கட்சியுடைய உறுப்பினரா முதல்ல அவர் மாறணும். மாறிட்டு அதுக்கப்புறம் அந்த கட்சி சின்னத்தில் போட்டி போடணும். தயவு செய்து தெரிஞ்சுக்கோங்க, சின்ன மாத்திரம் கிடையாது. அவருடைய எந்த இயக்கத்தை சார்ந்தவரோ அந்த இயக்கத்தில் ராஜினாமா பண்ணிட்டு இன்னொரு இயக்கத்தில் ஒரு போட்டி போடணும். இது ஜனநாயகமாங்கிறது என்னுடைய கேள்வி. எங்களுக்கு என்னன்னா இது நீங்க கேட்கலாம், ஏன் அப்புறம் ஏன் நின்னீங்கன்னு கேட்கலாம். நாங்க கிட்டத்தட்ட 10 வருஷம் அந்த கூட்டணியில நாங்க தொடர்றோம். என்ன காரணத்துக்காக இந்த கூட்டணியில் சேர்ந்துங்கிற அந்த காரணங்கள் நாங்க தொடர்ந்தோம். தேர்தல் நேரத்தில் கடைசி நேரத்தில் இது ஒரு சர்ச்சையாகி நாங்க பிடிவாதம் இப்படிதான் இருந்து சர்ச்சையாகி அதுக்கப்புறம் நாங்க ஒருவேளை அந்த ஒரு காரணமாக கருத்து வேறுபாடின் காரணமாக வெளியே வந்தோம். அதனால ஒரு சர்ச்சை வர வேண்டாம், கூட்டணி தலைமைக்கு ஒரு கஷ்டத்தை உருவாக்க வேண்டாங்கிற அதன் அடிப்படையில் நாங்க போட்டியிட வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டது. நான் அதை தான் சொன்னேன், தொண்டர்களுடைய மன குமுறல், நிர்வாகிகளுடைய மன வேதனையை எங்களுடைய துரதிருஷ்டம் சொல்லணும். இது தவறுங்கிறது நான் கண்டிப்பா இது தவறு நான் சொல்லவே மாட்டேன். நான் இதுக்கு கண்டன சில பேர் பதிவுகள் போடுறாங்க செய்யறாங்க. நான் இதை 1000 முறை நான் சொல்லுவேன். நான் எதிர்காலத்தில் சொல்றேன், நான் ஒரு இயக்கம் இன்னொரு இயக்க சின்னத்தில் போட்டி போடக்கூடாதுங்கிறது எங்களுடைய பொதுக்குழுல தலைமை விரும்புதோ இல்லையோ என்னுடைய ஒரு முக்கியமான கோரிக்கை, எங்க இயக்கத்தில் இருக்கிற அத்தனை பேருடைய முக்கியமான கோரிக்கையா இருக்கும். கூட்டணி ஆட்சிங்கிறது ஒரு கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி, அது நல்ல விஷயமா பார்க்கணும். ஒரு கூட்டணி இருக்கும்போது ஒரு இயக்கம் தவறு செய்துன்னு வச்சுக்கோங்க, இல்ல ஒரு அரசாங்கம் ஒரு முடிவு எடுக்குது, அதுல ஒரு மக்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு இருக்குன்னா கூட்டணி இருக்கும்போது அதை தட்டி கேட்கறதுக்கும் அதை திருத்துறதுக்கும் ஒரு அதிக வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஒரு கலெக்டிவ் டிசிஷன் மேக்கிங், கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும்போது கண்டிப்பா அதுக்கு உண்டான ஒரு நல்ல விஷயமா பாக்குறேன். அரசாங்கத்துக்கு நல்லது, மக்களுக்கு நல்லதா பாக்குறேன். எப்படிங்க நீங்க வேற மாதிரி சொல்றீங்க? நான் துரதிருஷ்டம் சொல்றது, ஒரு இயக்கம் தன்னுடைய உறுப்பினர் அந்த கட்சி உறுப்பினர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு இன்னொரு கட்சியில சேர்ந்து அதுக்கப்புறம் அந்த கட்சி சின்னத்தில் போட்டி போட்டுட்டு நீங்க சட்டப்படி பாத்தீங்கன்னா எங்களுடைய எம்எல்ஏக்கள் எங்க கட்சிக்காரங்க கிடையாது. இப்போ அவங்க இப்ப திமுக உறுப்பினர்கள். இப்போ இது எல்லா கட்சிக்கும் சேர்ந்ததான். இது ஒரு ஜனநாயகத்துக்கு ஒரு இழுக்குதான் நான் பாக்குறேன். நான் அதன் அடிப்படையில் நான் ஒரு துரதிருஷ்டம் சொல்றேனே தவிர நாங்க இருந்துதான் நாங்க தாவேக்காக்கு ஆதரவு கொடுத்திருப்போமே, நாங்கள் அதில் சேர்ந்திருப்பீங்க அந்த அர்த்தத்தில் சொல்ல தயவுசெய்து அதை கொச்சப்படுத்தாதீங்க. அன்பு சகோதரர் அண்ணாமலைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தமிழ்நாட்டு அரசியல்ல நீங்க ஒரு நல்லது ஒரு இயக்கமா நீங்க ஒரு ஆரம்பிச்சு மக்களுடைய தமிழ்நாட்டுக்கு சரி தமிழ்நாட்டு மக்களுடைய மேம்பாட்டுக்கும் நீங்களும் சரி உங்க இயக்கமும் இருக்க வேண்டும் என்று நான் வாழ்த்துக்கிறேன். நீங்க ஒரு மாற்றத்தை அவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க. நான் இதே மாற்றம் சொல்லும் போது தயவுசெய்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க, மதிமுக, திமுக, அதிமுக, காங்கிரஸ், பிஜேபி எல்லாம் பார்க்கல. அரசியலுக்கு அப்பாற்பட்டு நீங்க ஐயா மூப்பனார் கொண்டு வர முடியாத ஒரு மாற்றத்தை, தலைவர் வைகோ கொண்டு வர முடியாத ஒரு மாற்றத்தை, அண்ணன் புரட்சி கலைஞர் காலஞ்சென்று ஐயா அண்ணன் விஜயகாந்த் கொண்டு வர முடியாத ஒரு மாற்றத்தை இன்னைக்கு சகோதரர் விஜய் கொண்டு வந்திருக்கிறார். சாதி மதங்களை கடந்து பண அரசியலை கடந்து ஒரு மாற்றத்தை உருவாக்கிறார். அரசியலுக்கு அப்பாற்பட்டு சொல்றேன் நான். அதுல ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டிருக்கு, எல்லாரும் போறாங்க. எங்க இயக்கத்தில் சில தோழர்கள் போயிருக்கிறாங்க. அதுல அது அவங்களுடைய விருப்பம். ஒரு இயக்கத்தில் இருக்கவங்க அந்த இயக்கத்தில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அவங்க என்னன்னா ஒரு காலகட்டத்தில் சரி இதுல இன்னொரு இயக்கத்தில் அவங்க ஈர்ப்பு ஏற்படுதா, கொள்கை ரீதியா அவங்க ஈர்ப்பு ஏற்படுதா, போற தவறு கிடையாது. பாட்டுக்கு 10 ரூபாய் பாட்டு பாடினாரு. ஆனா இன்னும் அந்த 10 ரூபாய் வாங்குறதுக்கு விளக்க உரை மட்டும்தான் அமைச்சர்கள் கொடுத்துட்டு இருக்காங்கன்னு செந்தில் பாலாஜி சொல்றாரு. இது எப்படி பாக்குறீங்க? நீங்க எல்லா விதமான ஒரு குறைபாடுகளுக்கு அதை நிவர்த்தி செய்வதற்கு கால அவகாசம் தேவை. அது குறைஞ்சபட்சம் 6 மாதத்துல 1 வருஷம் நீங்க அதுக்கு கால அவகாசம் கொடுக்கணும். நீங்க ஒரு 3 வாரங்கள் அதிகாரி எல்லா இடங்களும் புதிய அதிகாரிகள் போட்டுட்டு இருக்காங்க. அவங்க பொறுப்பெடுத்து இருக்கிற சூழ்நிலைக்கு ஏற்ப அந்த மாற்றங்களையும் அந்த திருத்தங்களையும் கண்டிப்பா கொண்டு வருவாங்க. ஏங்க பாருங்க தேர்தல் அரசியல்ல தோழர், தேர்தல் அரசியல்ல நீங்க ஓட்டு கேட்கும் போது எல்லாரும் மைக்கு பிடிச்சவங்க எல்லாம் நாளைக்கே நம்ம மாத்திடுவோம் செஞ்சு எல்லாரும் சொல்றதா, நாங்களும் சொல்றோம், திமுக அதிமுக எல்லா அரசியல்வாதியும் சொல்றதா. இது என்னன்னா நீங்க அதை அப்படியே எடுத்துக்க வேண்டாம். நாங்க மக்களை பார்த்து ஒரு வாக்குகள் வாங்குறதுக்காண்டி நாங்க சொல்றோம், ஒரு நம்பிக்கை ஊட்டுறதுக்காண்டி சொல்றது. அதை வந்த உடனே அடுத்த நாளே மாறுங்கிறது அது கண்டிப்பா இது கிடையாது. ஜனங்களுக்கு அது தெரியும். உங்களுக்கு
ஜென்சி மொழியில இருக்கு ப்ரோ அப்படின்றதோ ரொம்ப வந்து எளிய நடைக்கு போறதும் வந்து எப்படி பாக்குறீங்க இந்த அரசியல் மாற்றத்தை? தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இப்ப ஆராசா கூட ஒருத்தர் கேங்க தோழர் ஒருத்தர் கேளுங்க. ஆராசா கூட அதிகப்படியா அந்த ப்ரோன்ற வார்த்தையை யூஸ் பண்ணியிருந்தாரு விஜய் கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு. எப்படி நீங்க நீங்க தமிழ்ல ஒரு எளிய இலக்கிய நடையா இருந்தாலும் சரி, எந்த ஒரு செந்தமிழா இருந்தாலும் சரி, இல்ல நீங்க கலோக்கியல் நீங்க சொல்றீங்க அது இருந்தாலும் சரி, ஜனங்களுக்கு புரியுற விஷயமா இருக்கணும். இன்னொன்னு சொல்றேன், நான் இலக்கிய தமிழ் சங்க தமிழ்லாம் விட்டுருங்க. இன்னைக்கு சுதந்திரம் கிடைச்சி கிட்டத்தட்ட 80 வருஷம் ஆகுது. 1947 சுதந்திரம் வாங்கணும். இன்னைக்கும் பல கிராமங்கள்ல இன்னைக்கு குடிக்க உப்பு தண்ணியை குடிச்சிட்டு இருக்கிறாங்க. சாலை வசதி கிடையாது. சின்ன குழந்தைங்க அரசு பள்ளிக்கு போற குழந்தைங்களுக்கு வந்து 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் நடந்து போறாங்க. அரசு பள்ளியில பல பள்ளிகளை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கட்டடம் கூட இல்லாம மரத்தடி நிழல்ல இன்னைக்கு இது பண்ணிட்டு இருக்காங்க. வட மாநிலங்களுக்கு இதோட மோசம் இருக்கு. என்னக்கு என்னன்னா செந்தமிழா இருக்கட்டும் எந்த தமிழா இருக்கட்டும், ஜனங்களுக்கு முதல்ல நல்ல சாப்பாடு, தங்குறதுக்கு ஒரு வீடு, அடிப்படை வசதிகள், நல்ல மருத்துவத்துறை. நீங்க ஜிஹெச்சுக்கு போன ஒரு தனியார் மருத்துவமனை என்ன கிடைக்குதோ அதே ஒரு அரசு மருத்துவமனையில் கிடைக்கல உங்களுக்கு. ஒரு தனியார் பள்ளியில என்னென்ன ஒரு சிறப்புகள் இருக்கோ அதே ஒரு அரசு பள்ளியில இருக்கணும். இந்த மாதிரி சூழ்நிலை வந்ததுக்கு அப்புறம் நம்ம இந்த மொழியை பத்தி பேசலாங்க. தாவேக்கா வந்து ஜாதி மதம் எல்லாத்தையும் ஒழிச்சு தேர்தலில் வந்திருக்குன்னு சொன்னீங்க. வாரிசு அரசியலே ஒழிச்சிருக்குன்னு எடுத்துக்கலாமா? நிறைய பக்கம் வந்து தந்தை போட்டிட்டு மகன் போட்டிட்டு அதெல்லாம் தோத்துருக்காங்களே. நீங்க அதான் சொல்றேன், இன்னைக்கு சமுதாயத்தில் இருக்க சீர்கேடுகள், ஜாதி மதம் பண அரசியல், நீங்க நெப்போட்டிசம், நீங்க சொல்ற மாதிரி வாரிசு அரசியல், எல்லா சீர்கேடுகளையும் அதை திருத்துறது நல்ல விஷயம் தானே. அது தப்பு இல்லையா? அது தப்பு இல்லையா?